இந்த நாட்களில் நடந்த அந்த விவாதத்தில் ஆக்கப்பூர்வமாக பேசப்பட்டது அப்படின்னு சொன்னால் சௌமியா மேடத்தினுடைய உதயநிதி எந்திரிச்சு நின்று 3 ஃபைல் இருக்குங்கிறீங்களே, முடிஞ்சால் அதை வெளியிடுங்கிறாரு. ஆமாம். அப்போ ஏதோ ஒரு மேட்ரு அந்த சத்யா படத்தில் வர்ற அந்த ராஜா கிருஷ்ணமூர்த்திக்கும் ராஜேஷுக்கும் நடந்த மாதிரி ஒரு மேட்ரு முடிஞ்சு போச்சுல்ல. நம்ம எடப்பாடி ஐயா பொதுவாகவே அந்த கேட்பரிஸாக ஏதோ ஒரு 5 ஸ்டார் ஏதோ ஒரு விளம்பரத்தில் வரும், நல்ல வேலை நீங்கள் ஒன்றும் செய்யலை அப்படின்னு. அந்த மாதிரி இவர் ஒன்றும் செய்யறதில்லை. எனக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்னா, நான் யாரை நியாயப்படுத்த வேண்டாம்னு நினைக்கிறேனோ அவங்கள நியாயப்படுத்த வைக்கிறீங்க நீங்கள் முட்டாளாக இருக்கிறதுனால. தமிழ்நாடு பூரா 234 பேரும் ஒரே காரில் தான் போகணும். மக்களுக்கு நாங்கள் எங்கள் எம்எல்ஏக்கள் வராங்கங்கிறது எல்லா பக்கமும் தெரியணும், அதுக்காக நாங்கள் கொடுக்குறோம். எல்லோரும் காரில் தான் போகணும்னு சொல்லிட்டா அது நீங்கள் மறுக்க முடியும். மாநிலங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை பேச வந்திருக்கும். இதில் நீட் எங்கேருந்து வந்தது? மாநிலங்களுக்குள்ளேயான பிரச்சனையாது இல்லை, அல்லது மேற்கே தாட்டு வேணால் பேசலாம், அதில் வாய்ப்பு இருக்குது. மற்ற டீலிமிட்டேஷன் அதுக்கு வரவே இல்லையே. முதல்வர்களோட எப்படி டீலிமிட்டேஷனை டிசைட் பண்ணுறது? அரசு கட்சி ரீதியாக எதிர்ப்பு தெரிவிக்கிறது. அவர் தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் மோடியை திட்டுவார், ஆர்எஸ்எஸ் திட்டுவார், பிராமணனை திட்டுவார். இவர் ஒரு 5 ஜென்மமாக ஆர்எஸ்எஸும் பிராமணர்களும் மோடியும் ஏதோ பண்ணியிருக்காங்க. பைலிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் டிடிஎஸ் ரவி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போது சார், இப்போ சட்டசபை நிகழ்வுகள் இப்போ லைவில் போயிட்டுருக்கு. எல்லாம் நேர்ந்து ஒருத்தர் ஆனந்த் சொன்னார், நாங்கள் வீட்டிலலாம் சீரியல்லாம் பார்க்கறதில்ல, சினிமா பார்க்குறப்ப எல்லாம் லைவ் பார்த்துட்ருக்காங்க அப்படின்ற விஷயத்தை நேற்று ஆனந்த் அமைச்சர் பதிவு பண்ணியிருக்காரு. வீட்டில் பசங்க காலேஜில் தான் போயிட்டு பார்க்குறாங்க லைவை அப்படின்ற மாதிரி இருக்குது. நான் லைவ் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக, அதாவது விஜயகாந்த் அவர்கள் தான் அதை லைவ் பண்ணணுன்னு கேப்டன் டிவியில் பண்ணணும்னு சொல்லி ஆரம்பித்து வச்சு, விஜயகாந்த் அந்த நாக்கை தூத்துறப்ப நடந்த சம்பவம் அது. நான் நேரடியாக சட்டசபையினால அது தெரியும் எனக்கு. அப்பொழுது அவர் லைவ் கேட்டுறாரு. அதுக்கப்புறம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, நடைபெறவில்லை. இப்போ இந்த லைவ் வருது. இது பாசிட்டிவா நெகட்டிவா சார்? இல்லை, நீங்கள் எல்லாரும் ஒன்று மறந்துடுறீங்க. பாராளுமன்றம் 10-12 வருஷமாக லைவில் தான் ஓடிட்டுருக்கு. சன்சாத்தில் போயிடுது. ஆமாம். இதுவோ புதுசாக இப்போ திடீர்னு ஸ்டாலின் தான் நேரலையை தொடங்கினார் அப்படின்னு ஒரு கதையை சொல்கிறாங்க. அதை வேறு தாவேக்காலேருந்து ஆமாம் நீங்கள் தான் தொடங்கினீங்க, இல்லைன்னு சொல்லலை, நானாக முடங்கிட்டீங்க, அப்புறம் நான் தொடங்கினேங்கிற மாதிரி கருத்தெல்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்த புதுசாக ஏதோ பேசுகிறதுங்கிறது தமிழகத்தில் கொஞ்சம் வசதியாக நடந்துகிட்டு இருக்கு. பாராளுமன்றத்தில் ஒரு பிரச்சனை என்னென்னா, உங்களை தூக்கி போட முடியாது நீங்கள் தகராறு பண்ணிங்கன்னா. ஆமாம். ஒயிட் காலர் ஆட்களை கூப்பிட்டு உங்களை தூக்கி கொண்டு போய் வெளில போட முடியாது. கிட்டத்தட்ட 22 நாள் 25 நாள் அதிமுக காவேரிக்காக பெரிய போராட்டம் பாராளுமன்றத்துக்குள்ளேயே நடந்துச்சு. தெலுங்கானா பிரிக்கும்போது காங்கிரஸ் ஆட்சி, காங்கிரஸுடைய ஆட்கள் தகராறு பண்ணுறாங்க, சஸ்பென்ஷன் தான் நடந்தது. பெரிய தகராறு, கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு மேலே போனதான் ஞாபகம். இத்தனைக்கும் பாராளுமன்றம் அப்படிங்கிறது இங்கே இருக்கிற மாதிரி இப்போ இவங்க அடங்கிட்டாங்க பாருங்கள். நேரலைன்னு வந்த உடனே இவங்க ஓடி போயிட்டாங்கங்கிறத பாப்புலராக சொன்ன உடனே பேச சொன்னாங்க, பேசின உடனே ஓடி போயிட்டாங்க, ஒரு வார்த்தை தான் சொன்னேன் அப்படின்ன உடனே உள்ளே உட்காந்துட்டாங்க அவங்க. பாராளுமன்றத்தில் அப்படி கிடையாது. நம்ம ராகுல் காந்தி அதிமேதாவி, சாக்ரட்டிஸ் அவர்கிட்டலாம் பயிற்சி எடுத்து வந்தவர். அரிஸ்டாட்டல்லாம் நல்லா தெரியும் அவருக்கு. அவர் கிளாஸ் எடுத்திருப்பாரு. ஆமாம், இவரே கிளாஸ் எடுக்கிற அளவுக்கு வந்திருப்பார். அவர் கெடுப்பார், கத்துவாங்க. தயாநிதி மாறன் ஷேம்னு கத்துறதெல்லாம் கேவலமாக கேட்கும், கத்துறதுக்குனே போவாங்க. இதுவே லைனில் வரும். பிஜேபி ஒரு வேலையை மட்டும்தான் பண்ணும் பாராளுமன்றத்தை கூர்ந்து கவனிச்சிங்கன்னா. நீங்கள் விளம்பரத்துக்காக ஏதாவது பேசணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, கேமராவை தூக்கி ஸ்பீக்கர் மேலே வச்சுருவாங்க. நீங்கள் லைவ்லேயே வரமாட்டீங்க. நீங்கள் பேசுவீங்க, நீங்கள் பேசுறது கேட்கும், ஆனால் கேமரா ஸ்பீக்கர்கிட்ட போயிடும். அவ்வளோ கால்குலேட்டிவாக பண்ணாங்க. 10ஆவதுக்கு உங்களுக்கு தெரியும், ராகுல் காந்தி ஃப்ளையிங் கிஸ் கொடுத்ததெல்லாம் லைவில் தான் கொடுத்தாரு. ஸோ மிக மோசமாக நான் நடந்து கொள்வேன் இன்னும் முடிவெடுத்த காங்கிரஸ் கிட்டத்தட்ட 10 வருஷமாக, குறிப்பாக கடந்த 8 வருஷமாக ரொம்ப மோசமாக 4 வருஷம் 4-5-6 வருஷமாக இருந்தாலும் அது லைவில் போகுது. அப்போ அதனால தான் அவர் கடந்த 3 தேர்தலில் அவர் ஜெயித்த தொகுதி, காங்கிரஸ் ஜெயித்த தொகுதியை விட பிஜேபி அதிகமாக ஜெயிச்சிருந்தது இந்த தேர்தலில். இது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அவங்க சண்டை போடுறது தான் பெரிய விஷயம்னு நினச்சிட்டு இருக்காங்க, கட்டி பிடிக்கிறது தான் பெரிய விஷயம்னு நினச்சிட்டு இருக்காங்க. கமலஹாசன்ட்டேருந்து எதெல்லாம் கற்றுக்கூடாதோ அதெல்லாம் கற்றுக்குறாங்க.
அப்போது இந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூட் அங்கே இருக்குது. நீங்கள் இப்போ புதுசாக பார்க்குறது இந்த சட்டமன்றத்தினால உங்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கான்னு நான் கேட்கணும்ல. நல்லா இருக்குது, அமைதியாக இருக்குது, அவர் பேசுகிறாரு, இவர் கவுண்டர் கொடுக்குறாரு, ஒரு லியோனியும் அந்த பக்கம் மதுரை முத்துவும் பேசிக்கிற மாதிரி இருக்குது. இவர் ஒரு கருத்து சொல்கிறார், அவர் ஒரு கருத்து சொல்கிறாரு. நீ வந்து சார் இது ஆரோக்கியமான விஷயமா பார்க்குறீங்களா? இல்லை, இது ஆரம்பத்துங்கிற அடிப்படையோடு அதை நிறுத்திடணும் விஜய். நேரலை நடக்குது, மக்கள் ரசிக்கிறாங்க, கூர்ந்து கவனிக்கிறாங்க, மத்தியான சீரியல்லாம் ஊற்றி மூடிச்சு, செய்தி சேனலுக்கு கண்டென்ட் வந்து சும்மா வீட்டில் உட்காந்துக்கிட்டே கிடைக்குது, அதை ரீல்ஸாக வேறு போடுறதுக்கு எத்தனையோ பேர் இருக்காங்கங்கிறது வந்து ஆரம்பமாக தான் பார்க்கணும். இப்படியே தான் கொண்டு போவேன் நானுன்னு விஜய் முடிவு பண்ணிட்டாருன்னா தப்பாயிடும். ஏன்னா இந்த நாட்களில் நடந்த அந்த விவாதத்தில் ஆக்கப்பூர்வமாக பேசப்பட்டது அப்படின்னு சொன்னால் சௌமியா மேடத்தினுடைய சில கருத்துக்கள், பிரேமலதா கூட நல்லா பாமகவுடைய பிரேமலதா மேடம் நிறைய சொல்லுவாங்க. அவங்க வந்து உலகத்துக்கே டிஜி. அவங்க நீங்கள் ஏதோ இந்த லோக்கல் டிஜிலாம் பார்த்துருப்பீங்க, அவங்க உலகத்துக்கே டிஜி. அவங்க பயங்கர கருத்துக்கள்லாம் சொல்லுவாங்க, சுற்றணும் கற்பழிக்கிறவனை அப்படின்லாம் சொல்லுவாங்க. அவன் இல்லைன்னு ஆகிப்போச்சுன்னா, அவன் சுட்டத்துக்கு அப்புறம் அவன் இல்லைன்னதுக்கு அவன் என்ன தோசையா திருப்பி போடுறதுக்கு, அவன் முடிஞ்சு போயிடுவான். ஸோ அவங்க புரட்சிகரமான கருத்துலாம் சொல்லுவாங்க, அது நம்ம கேட்கக்கூடாது, நமக்கு மென்டல் ஆகிடும். ஆனால் சௌமியா பேசுகிறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. பாமகவோட இன்னொரு நண்பர் பேசணும், எனக்கு கணேஷ்குமார் பேசினதும் தெளிவாக இருக்குது. சில பதில்கள் சொல்லும் பொழுது தாவேக்காலேருந்து, ஏன்னா அவங்கக்கிட்ட எதிர்க்க அவங்க தீய சக்தி, இது தூய சக்தி, அப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து கண்டென்ட் கிடச்சிருது, அங்கே கண்டென்ட் இல்லை. இதைத்தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. இதுவா என்னுடைய நோக்கம்? நீங்கள் தீய சக்தின்னு சொல்லி ஒரு கட்சியை தீய சக்தின்னு சொல்லி அதனுடைய ஆட்சிகளை தீய சக்தின்னு சொல்லி நீங்கள் வந்து நான் ஒரு டோட்டலாக ஒரு டிஃப்ரெண்ட் வேலையை பண்ண போகிறேன்னு வந்திருக்கீங்க. இப்போ வரைக்கும் வைகோவாக இருக்கீங்க. இல்லை சார், இப்போது எல்லாமே சொல்கிறது என்னென்னா, திமுக எடுத்த ஆயுதத்தை தாவேக்காவும் அதே ஆயுதத்தை திருப்பி யூஸ் பண்ணுறாங்க. இதே மாதிரி தான் தாவேக்கா திமுக இருக்கும்போது பயன் என்ன? உதயநிதி எந்திரிச்சு நின்று 3 ஃபைல் இருக்குங்கிறீங்களே, முடிஞ்சால் அதை வெளியிடுங்கிறாரு. ஆமாம். அப்போ ஏதோ ஒரு மேட்ரு அந்த சத்யா படத்தில் வர்ற அந்த ராஜா கிருஷ்ணமூர்த்திக்கும் ராஜேஷுக்கும் நடந்த மாதிரி ஒரு மேட்ரு முடிஞ்சு போச்சுல்ல. இல்லைன்னா எப்படி கெத்தாக சொல்லுவார், என் ஃபைலை எடுத்து வெளியிடுங்க, ஏன் தயங்குறீங்கிறாரு. இப்போ டைம் வரும்போது வெளியிடுவாங்க பாருங்க. நீங்கள் வந்து எப்போவோ வெளியிட்டு போங்க, நீங்கள் வெளியிட்டால் எனக்கு ஒன்றும் ஆகாதுன்னு கெத்தா உதயநிதி, ஒரு தீய சக்தின்னு நீங்கள் அழைத்த திமுக கெத்தா எந்திரிச்சு சொல்லுது, முடிஞ்சா நீ வெளியிடு அப்படின்னு தூய சக்தியை பார்த்து சொல்லுது. வெக்கமா இல்லை? இதுதான் உச்சகட்டம். நீங்கள் வந்து கெத்தா வந்து ஒரு திருடன், நான் திமுகவை சொல்லலை, தீய சக்திங்கிறதோடு நிறுத்திப்போம், ஒரு திருடன் டைரெக்டாக முடிஞ்சா என்னை அரெஸ்ட் பண்ணி பாருன்னு ஒரு இன்ஸ்பெக்டர்கிட்ட சொன்னால் என்ன பண்ணணும்? அப்போது நாளைக்கு வெளியிடுறேன்னு சொல்லணும், இல்லை 10ஆம் தேதி வெளியிடுறேன்னு சொல்லணும். அது சொல்லாமல் இருக்கட்டும்ண்ணா, சைடில் போயிட்டுருக்கா, கொஞ்சம் 2 காமெடியை சேர்த்துக்கோங்க, இது கொஞ்சம் பாட்டு பாடு, இந்த பக்கம் வேறு பைபிளை பற்றி ஏதாவது பேசு, டைவர்ட் பண்ணு. இதெல்லாம் சட்டசபை. ஒரு நொடிக்கு ஒரு நிமிடத்துக்கு 30,000 ரூபா செலவாகுது. ஆமாம், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. 100 நாட்கள் ஒரு சட்டசபை நடந்ததுன்னா அந்த நாடு அந்த மாநிலம் ஆரோக்கியமாக இருக்கும். 100 நாள் நடந்ததே கிடையாது, 32 நாள் தான் போனாங்க. இந்த மாதிரியான ஒரு அப்ரோச் இதில் நம்ம எடப்பாடி ஐயா பொதுவாகவே அந்த கேட்பரிஸாக ஏதோ ஒரு 5 ஸ்டார் ஏதோ ஒரு விளம்பரத்தில் வரும், நல்ல வேலை நீங்கள் ஒன்றும் செய்யலை அப்படின்னு. அந்த மாதிரி இவர் வந்து ஒன்றும் செய்யறதில்ல, அப்படியே உட்காந்துக்கிறாரு. அங்கே சண்முகம் திடீர்னு எந்திரிச்சு நிறைய கருத்துக்களை பேசுகிறாரு, தாவேக்காவோட இணையறதுக்கான வேலைகளை அவர் பேச்சிலேயே உங்களுக்கு தெரியுது. இது எல்லாமே அர்த்தமற்றதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு சீரியலில் வரக்கூடிய அல்டிமேட் என்ன உங்களுக்கு ஒன்றும் புரிய போகிறதில்ல. 2-3 சீரியல் தான் நான் சொல்லுவேன் நல்லா இருக்குது பாருங்கன்னு சொல்லுவேன், மற்றதெல்லாம் வேஸ்ட்டு. அந்த மாதிரி ஆகிட்டுருக்கு. அதெல்லாம் உங்களுடைய நோக்கம் விஜய். இது ஆரம்பம் ஜாலியாக இருக்குது, இதோட நிறுத்திக்கோங்க. திருவிழாவே வருடம் பூரா நடக்க முடியாது, அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. தினந்தரும் தீபாவளி வச்சுக்க முடியாது. சரி, இப்போ கார் விஷயம், திமுக கார் வேண்டான்ருச்சு, பாமக கார் வேண்டான்ருச்சு, கம்யூனிஸ்டில் சில நபர்களும் கார் வேண்டான்ட்டாங்க. ஸோ அந்த கார் விஷயம் வந்து எங்களுக்கு தேவையில்லை, எங்கள்கிட்ட இருக்கிறதா போதும், புதுசாக கார் தேவையில்லை, இது நீங்கள் ஒரு பட்டியல் மாதிரி வெளியிட்டிருக்கலாம். யாரெல்லாம் கார் இல்லையோ அஃபிடவிட்டை பார்த்து யாரெல்லாம் கார் இல்லையோ அந்த காரை கொடுத்துருக்கலாம். இப்போ தேவையில்லாமல் இது வந்து காரெல்லாம் தேவைப்பட்டு இப்போ அவங்க வேண்டான்னு சொல்லி இந்த சூழ்நிலை வருது. கம்யூனிஸ்டே வேணான்ட்டாங்க. அதான் கம்யூனிஸ்ட்டை பற்றி உங்களுக்கு தெரியும். நீங்கள் என்ன வருமானம் உங்களுக்கு வந்தாலும் அதை கட்சியில் ஆஃபீஸ் அவங்க சம்பளம் தருவாங்க, போலிட் பியூரோக்கு அனுப்பிடணும். அவங்க கல்கட்டாவில் தான் செலவு பண்ணுவாங்க, உங்களுக்கு ஒன்றும் வராது, உங்களுக்கு மாத சம்பளம் தான். அண்டு டிஏ பிஏ தான். அது கருணாநிதி ஐயா கொடுத்த மாதிரி டிஏ கிடையாது, அவங்களுடைய கணக்கு ரொம்ப குறைவான சம்பளம். அவங்களே எனக்கு வேண்டான்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஜஸ்ட் ஒரு ஓவர் டைம் எடுத்து பாருங்கள். நான் ஏன் செட் செக்யூரிட்டி வேண்டான்னு சொல்ல போகிறேன்?
எனக்கு என்னை தாக்கிறதுக்கு எத்தனையோ பேர் இருக்காங்க. நான் ஏன் செட் செக்யூரிட்டி வேண்டான்னு சொல்ல போகிறேன். ஒன்று சோ சொன்னார், இன்னொன்று கருணாநிதி ஐயா, சிதம்பரம் மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. சோ சார் சொல்லும் பொழுது அவருடைய நோக்கம் என்னவாக இருந்ததுன்னா, என்னை பாதுகாக்கிறதுக்காக இந்த நாட்டுக்கு ஒரு செலவாகுதுன்னா நான் வீட்டிலேயே உட்காந்துக்கிறேன். ஆமாம், நாடகம் போடுறதெல்லாம் நிறுத்திட்டாரு, வெளில வர்றதே நிறுத்திட்டாரு. நான் வீட்டிலே உட்காந்துக்கிறேன், இல்லைன்னா என்னுடைய அலுவலகத்துக்கு, நான் துக்ளக் அலுவலகத்துக்கு போய்க்கிறேன் அப்படிங்கிறது. இது வந்து ஒரு நேர்மறை. இந்த பக்கம் உள்டாவாக வாங்க, நான் எனக்கு நீங்கள் செக்யூரிட்டி கொடுத்தீங்கன்னா நான் எங்கே போகிறேங்கிறத நீங்கள் கண்காணிக்க போகிறீங்க, நான் என்ன பண்ணுறேங்கிறதெல்லாம் நீங்கள் கண்காணிக்க போகிறீங்க. அது எனக்கு பிரச்சனையாகும். என் கார் இதுதான் பிரபலமாகிட்டு நீங்கள் சும்மா இருப்பீங்களா? மேலே மஞ்சள் கலர், கீழே ரெட் கலர்னு அந்த காரை கொடுப்பீங்க. இல்லை விஜய் படம் பின்னாடி இருக்கும், முன்னாடி இருக்கும், இப்படி தான் கொடுக்க போறீங்க. காரை சும்மாவை கொடுப்பீங்க, ஏன்னா வீட்டுக்காரனா எடுத்து கொடுக்கறதுக்கு இப்படி கொடுக்க போகிறீங்க. அப்போ நான் போகிறதெல்லாம் தெரிஞ்சிடும், கார் இங்கே இருக்குது அப்படின்னு 4 பேருக்கு தெரியும். இதுக்காக நான் அவாய்ட் பண்ணுறேன்னு சொன்னால் அது அயோக்கியத்தனம். நான் சொல்ல புரியுதுங்களா? உங்களுக்கு கார் கொடுக்குறேன்னு சொன்னார், வேணும்னு சொல்லுங்கள், வேண்டான்னு சொல்லுங்கள். நீங்கள் தான் தியாகிகளா? இந்தியாவில் மோடி எனக்கு கேஸ் வேண்டான்னு சொல்லுங்கள், மானியம் கேஸ் வேண்டான்னு சொல்லுங்கள், சிலிண்டர் எனக்கு இந்த மானியத்தோட, அதாவது உங்களுக்கு இதில் கார்டில் கிடைக்கிற கேஸ் வேண்டான்னு சொல்லுங்கன்னு உடனே 1.5 கோடி பேருக்கு மேலே அதை சொல்ல, அது பெண்களுக்கு அந்த உஜாலா திட்டத்தில் பெண்களுக்கு கொடுத்து இன்றைக்கி நிறைய இடங்களில் பொல்யூஷன் ஃப்ரீ கிச்சன், மாசுபடியாத சமையலறை இந்தியா பூரா இருக்குது. இது நீங்கள் பேசினா பெரிய விஷயம். 1000 ரூபா கொடுத்து நான் வாங்கிக்கிறேன், எனக்கு 480 ரூபாயில் வேண்டான்னு சொன்னவன் தான் பெரியவனை ஒழிய, நீங்கள் ஏற்கனவே கார் இருக்குன்னு டிக்ளேர் பண்ணிவிட்டு இன்றைக்கி எனக்கு இந்த காரை கொடுங்க, நான் சின்ன வயசில் காதலிச்சதில்லை, எனக்கு கார் இல்லை, இந்த கேவலங்கள் எல்லாம் எனக்கு தேவையில்லை. உங்களை தேர்ந்தெடுத்ததுக்காக என்னை வருத்தப்பட வைக்காதீங்க. உடனே அவங்க சொல்லுவாங்க இல்லையா, இப்போ உதயநிதி எதுக்கு 59 பேருக்கு வேண்டாங்கிறாரு? அவருக்கு எதுவாக இருந்தாலும் அவர் தான் கொடுக்கணும். மத்திய அரசு திட்டமாக இருந்தாலும் இவர் படம் போட்டு தான் வரணும். ஆமாம் இல்லையா? எங்கேயாவது மத்திய அரசு நிதியிலிருந்து வந்ததுன்னு சொல்கிறாங்களா? தாவேக்காவது 1-2 சொல்லியிருக்காங்க, இவங்க சொல்கிறதில்ல. அப்போது இவங்களுடைய நோக்கமே எல்லாம் நான் தான் மகாராஜா ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழனுடைய ஃபோட்டோ வச்சு கொடுக்கறதுங்கிறது தான் அவங்களுடைய எண்ணம். அதுக்கு ஆதவர்ஜன் சொல்லியிருக்காரு, நீங்கள் கார் வேணான்ட்டீங்க, ஆனால் நீங்கள் 3 பங்களா வச்சுருக்கீங்க, ஆனால் அரசு பங்களாவில் நீங்கள் தங்கியிருக்கீங்க, அது வேண்டாம் நீங்கள் சொல்ல தைரியம் இருக்கா? எனக்கு எழுதிய நீங்கள் பதில் அதுக்கு கொடுத்துட்டாங்க. அதாவது ஒன்று புரிஞ்சுக்கோங்க, எந்த ஒரு முதலமைச்சரோ அல்லது அமைச்சரோ அவர் இருக்கிற வீடே அது அலுவலகமாக மாறிடும். அவர் 3 வீட்டில் போய் இருக்க முடியாது. நான் சொல்கிறது 3 பொண்டாட்டி கட்டணும் அப்படி நினச்சிக்காதீங்க. நான் சொல்கிறது இந்த வீடு அந்த வீடுங்கிற மாதிரி இருக்க முடியாது. ஸோ அப்போ அமைச்சருக்கு இந்த வீடுன்னு டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா அது அமைச்சருடைய இல்லமாக அதிகாரப்பூர்வமாக அலுவலகமாக மாறிடுது. அதை நீங்கள் உதாரணமாக சொல்ல முடியாது. எனக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்னா, நான் யாரை நியாயப்படுத்த வேண்டாம்னு நினைக்கிறேனோ அவங்கள நியாயப்படுத்த வைக்கிறீங்க நீங்கள் முட்டாளாக இருக்கிறதுனால. உங்களுக்கு 3 வீடு இருக்குது, அதனால் நீங்கள் அமைச்சர் வீடு வேணான்னு கேட்பீங்களான்னா, எனக்கு அமைச்சர் பங்களாங்கிறது அமைச்சர் முகாம், அதை எப்படி நான் வேண்டான்னு சொல்லுவேன்? நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ நான் சொக்காய் கிழிச்சிக்கிட்டேங்கிறதுக்காக அங்கவஸ்திரத்தை எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா போகிற வழியில் பணம் கிடச்சா நான் எதில் அள்ளிட்டு போவேன்? அப்படிங்கிற அணுகுமுறைன்னு ஒன்று இருக்குது இல்லையா? ஸோ இந்த கார் வேணும்னு சொல்லுங்கள், வேண்டான்னு சொல்லுங்கள், இவ்வளவு தானே. அதில் என்ன இருக்குது? இல்லைங்க, தமிழ்நாடு பூரா 234 பேரும் ஒரே காரில் தான் போகணும், மக்களுக்கு நாங்கள் எங்கள் எம்எல்ஏக்கள் வராங்கங்கிறது எல்லா பக்கமும் தெரியணும், அதுக்காக நாங்கள் கொடுக்குறோம். ஸ்டாலின் ஐயா நாளைக்கு ஜெயிச்சுட்டு வந்தாருன்னா அவர் காரில் போகணும், சேகர்பாபு ஏன் ஜெயிச்சாருன்னு அவருக்கு தெரியாத அவர் காரில் போகணும், எல்லாரும் காரில் தான் போகணும்னு சொல்லிட்டா அது நீங்கள் மறுக்க முடியாது. இல்லை, அதில் நீங்கள் சொன்ன மாதிரி சௌமியா மட்டும்தான் சொல்லியிருக்காங்க, அந்த பணத்தை எங்ககிட்ட கொடுத்துருங்க, நாங்கள் உணவு கிடங்கு போன்ற விஷயம்லாம் அது அடுத்ததுங்க. ஆமாம், அதெல்லாம் அடுத்த பிரச்சனை. கடன் ஏற்கனவே நிறையா இருக்குது. இது 1780 கோடி ரூபாய்க்கு வரப்போகுது. 80 கோடி ரூபாய்க்கு சிலை வைத்ததையே விமர்சித்தவங்க, அது விமர்சனத்துக்கானது, நீதிமன்றமும் அதைத்தான் சொல்லிச்சு, உன் காசில் பண்ணிக்கன்னு தான் சொல்லிச்சு. ஸோ காருங்கிறது யாருக்கு இல்லையோ அவனுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறதோட நிறுத்திக்கோங்க, அல்லது எல்லாரையும் அதில் தான் வரணும்னு வற்புறுத்துங்க. அவ்வளவுதான், வேறு எதுவுமே கிடையாது. இது எப்படின்னா, விஜய் பேச ஆரம்பித்தோடனே எல்லோரும் தட்டுவாங்க, பார்த்தீங்களா, கை தட்டுவாங்க. அதை பார்த்துட்டு திமுக நம்மால் பேசும்போதும் கை தட்டுங்கடான்ட்டு உதயநிதி எந்திரிச்சு நின்றா கை தட்டு. இந்த அடிச்சான் காப்பி வேலைக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லை, ஏன்னா நான் பகல் பொழுதில் நியூஸ் சேனலில் பார்க்கறது இல்லை, அதே மாதிரி சீரியலை விட்டுட்டு இதை பார்க்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. தயவு செய்து நாட்டை அடுத்த 5 வருடம், அடுத்த 10 வருடத்துக்கு மோடி மாதிரி தயவு செஞ்சு சிந்திங்க. இந்த மோடி மாதிரி சிந்திச்சிடாதீங்க. கிரிக்கெட்டில் IPL ஒரு மோடி இருந்தார், அப்படி சிந்திக்காதீங்க. இவ்வளவு தான் நான் சொல்ல முடியும். ஒரு உதாரணம் சொல்கிறேன், அது ஒரு வரியில் முடிச்சுக்கலாம். விஜய் ஏதோ ஒரு டிஃபன் பாக்ஸை அல்லது டிஃபன் கேரியரை அமித்ஷா அவர்களுக்கு கொடுக்குறாரு. அதில் என்ன இருந்ததுங்கிறது உங்களுக்கு இன்னி வரைக்கும் தெரியாது. கரெக்டாக? இது கரெக்டான அணுகுமுறை.
இது ஹாஸ்பிட்டாலிட்டி. இதே திமுக பண்ணியிருந்ததுன்னா அதில் முருங்கைக்காயை கனிமொழியிடமிருந்து வந்தது, அதில் முள்ளங்கி சாம்பாரை ஈவி ஒரு பேருன்னா நேரு வீட்டிலிருந்து வந்தது, இதையெல்லாம் நாங்கள் மோடிக்கு கொடுத்தோம். அடுத்த 10 வருஷத்துக்கு அன்னைக்கு முள்ளங்கி சாம்பார் சாப்பிடும்போது என்னாச்சு, அன்னைக்கு முருங்கைப்பழம் சாப்பிட்டீங்களா, அப்போ மட்டும் என்னாச்சுன்னு கேட்டுட்டு இருப்பான். இந்த கேவலங்கள்லாம் இல்லாமல் ஒரு நல்ல விஷயம் நடந்தது நீங்கள் பார்க்குறீங்களா? இந்த மாற்றம் தான் உங்களுடைய அணுகுமுறையில் வரணும் விஜய் அவர்களே. இது போராது. தயவுசெய்து பிஜேபி ஆளுகின்ற மாநிலத்தில் குறிப்பாக ஃபட்னாவிஸ் கிட்டே இருந்தோ அல்லது ஒடிசாவில் நடக்கிறதுல இருந்தோ தெரிஞ்சுக்கோங்க. எவ்வளவு நேர்மையாக ஒரு அரசை நடத்தணும், தொலைநோக்கோடு நடத்தணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இப்போ பண்ணுறதெல்லாம் புதுசாக இருக்குது. இது ஆரம்பங்கிறதோடு நிறுத்திக்கோங்க, ரம்பமாக்கிறாதீங்க. சார், இப்போது நீங்கள் சொன்னது அமித்ஷா அவர்களை சந்தித்த விஜய், அப்போ வந்து அந்த மேகதாது காவேரி பிரச்சனைகள் அதெல்லாம் ஒரு பக்கம் பேசினாங்க கூட, டீலிமிட்டேஷன் அதில் வந்து டக்குன்னு வந்து தன் பேச்சையும் தன் நிலையை மாற்றிக்கொண்டார் விஜய். அவர் சந்திச்சோன்னா மாற்றிட்டார் டீலிமிட்டேஷனில் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றம் சாட்டப்பட்டது. தமிழ்நாடு குறிப்பாக திமுக போன்றவங்களாம் அந்த விஷயத்தை முன்வைத்து பேசி கொண்டிருக்கிறார்கள். அப்போது நேரலை கொடுத்து பிரயோஜனம் இல்லை பார்த்தீங்களா? நேரலையில் ஆதவ அர்ஜுனா என்ன சொல்கிறாரு, ஃப்ரீஸ் டீலிமிட்டேஷனுங்கிறாரு. 543 தாங்க, என் கொள்ளு பேரன் ஆட்சிக்கு வந்தாலும் 543 தான் அப்படின்னு இவர் முடிவெடுக்கிறார். முடிவெடுக்க வேண்டியது அவர். வீட்டு சாவியை யார் வீட்டில் கொடுக்கணும்னு வீட்டுக்காரன் தான் முடிவு பண்ணணும். எதிர்க்க பஜ்ஜி விற்கிற முடிவு பண்ணக்கூடாது. ரொம்ப சிம்பிள். அப்போது இவர் என்ன முடிவு எடுக்கிறார், 543ங்கிறார். அப்போ அதில் என்ன சொல்ல வர்றீங்க? ஒருத்தருக்கு ஒருத்தர் உசுப்பேற்றிக்கிறாங்க. திமுகக்கு இப்போ தான் அடிப்படை மேக்ஸ் புரிஞ்சிருக்கு. ஸ்டாலின் ஐயாவை 3ஆம் கிளாஸில் கணக்கு சொல்லி கொடுத்த வாத்தியார் சந்திச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். சந்தித்து ஐயா 7.5% சொன்னாலும் ஒன்று தான் ஐயா, 50% சீட்டில் சொன்னாலும் ஒன்று தான் ஐயா, 543 820ஆகவோ 30ஆகவோ ஆச்சுன்னா 39 59 ஆகும் ஐயா, 80 120 ஆகும் ஐயா. இதை நான் உனக்கு 3ஆம் கிளாஸ்லேயே சொல்லி கொடுத்தேன், அன்றைக்கி நீ ஏன் லீவ் போட்டேன்னு தெரியலையான்னு சொல்லி திமுகவுக்கு டக்குன்னு இப்போ புரிஞ்சிருச்சு. நிலைமை வேறு மோசமாக இருக்குது, ஆனால் புரிஞ்சிருச்சு. காங்கிரஸை எதிர்க்கணுங்கிற ஒரு சூழ்நிலை வேறு இருக்குது, அதனாலேயும் புரிஞ்சிருச்சு. உங்கள் மேலே தண்ணி தெளித்ததுனால நீங்கள் எந்திரிச்சிங்களா இல்லை டீ கொடுத்ததுனால நீங்கள் எந்திரிச்சிங்களாங்கிறது முக்கியம் இல்லை, நீங்கள் எந்திரிச்சிட்டிங்க, எனக்கு அது போகிறோம். ஸோ இந்த சூழ்நிலையில் இவங்க உசுப்பேற்றுறாங்க. நீங்கள் வந்து உட்கார்ந்து எதிர் ஓட்டு போடணுங்கிறாங்க. யார்? தாவேக்கா. யாரை சொல்கிறாங்க? தீய சக்தியை சொல்கிறாங்க. யார் சொல்கிறாங்க? தூய சக்தியை சொல்கிறாங்க. நீங்கள் என்னடானா விஜய் பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க? ஏங்க, ஒரு மத்திய மந்திரி யாராவது ஒருத்தர் வந்தால், ஸ்டாலின் ஐயா எப்படி ஒரு கூட்டத்தில் கேவலமாக 2-3 பண்ணாங்க, ஞாபகம் இருக்கா? ஸ்டாலின் ஐயா பேசுகிற வரைக்கும் கூட்டம் இருக்கும், மோடி பேசும்போது எந்திரிச்சு போயிடுவான். இந்த மாதிரி புத்தியெல்லாம் இவங்களுக்குலாம் இந்த கோடம்பாக்கத்தில் நிறைய பேர் இருக்காங்க, இவங்களுக்கு சிந்திச்சு கொடுக்கறதுக்குன்னு. அந்த மாதிரியே பண்ணுவாங்க. நீங்கள் இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும், இதை செய்யும். நான் வந்திருக்கிற வேலையா அதை சொல்லியா முதல்ல அப்படின்னு தான் அவன் பேசணும். அவர் வந்திருக்கிறது மாநிலங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை, நீ மாநிலத்துக்கான பிரச்சனையை எப்படி பேசுவ? மாநிலங்களுக்கு இடையான பிரச்சனையை பேசுறதுக்கு தானே 4 முதல்வரோடு உட்காந்துருக்குறேன். இதில் ரங்கசாமி வேறு ஏன் வரலன்னு தெரியல. அவர் வந்து ஆளுநரையும் கூப்பிட்டீங்க, என்னையும் கூப்பிட்டீங்க, பக்கத்தில் வச்சா நான் ஒத்துக்க மாட்டேன். நல்லா யோசிங்க. ஏன்னா இவங்கெல்லாம் சிந்திக்கும் போது நீங்கள் அதுலேருந்து அண்டர் கரண்ட் எடுக்கணும். நானும் பாண்டிச்சேரியில் இருப்பேன், அவரும் பாண்டிச்சேரியில் இருப்பார். அவரும் கையெழுத்து போட்டால் தான் எனக்கு பணம் வரும், நான் கையெழுத்து போட்டால் தான் வேலை நடக்கும். ஆனால் நாங்கள் 2 பேரும் ஒரே இடத்துக்கு வரக்கூடாது இல்லையா? நானும் இவரும் பக்கத்தில் வந்து உட்காரக்கூடாது. அப்போ நீங்கள் எல்லோரும், நீ இவர் ராஜஸ்தான்லேயும் அவர் பாகிஸ்தான்லேயுமா இருக்கார், அதே பாண்டிச்சேரியில் இவங்க அதே வேலையை தானே பண்ணுறாங்க, நான் வரமாட்டேன். இந்த மாதிரியான அல்பத்தனங்களெல்லாம் தூக்கி போட்டுருங்க. மாநிலங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை பேச வந்திருக்கும். இதில் நீட் எங்கேருந்து வந்தது? மாநிலங்களுக்குள்ளேயான பிரச்சனையாது இல்லை, அல்லது மேக்கத்தாட்டு வேணால் பேசலாம், அதில் வாய்ப்பு இருக்குது. மற்ற டீலிமிட்டேஷன் அதுக்கு வரவே இல்லையே. முதல்வர்களோட எப்படி டீலிமிட்டேஷனை டிசைட் பண்ணுறது? கட்சி தலைவரோட தானே பேசணும். ஆமாம். ஸோ இந்த அண்டர் கரண்ட் விஷயம் மட்டும்தான் எனக்கு புரிஞ்சுட்டு நீங்கள் நகைச்சுவையாக சிரிக்கிற இடத்துல எனக்கு சொதப்பிட்டாண்டா அப்படின்னு தோணுது. கண்டிப்பாக. சரி, இப்போது அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணிகள், இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள் சி.வி. சண்முகம் போன்றவர்கள்லாம் இந்த பக்கம் தாவறதுக்கு தயாராக இருக்காங்க. தாவறதுக்கு தயாராக இருக்காங்க. தாவிட்டு இங்கே உட்காந்துருக்கு, அங்கே துண்டு போட்டுட்டு இங்கே வேஷ்டி கேட்டாங்க, வேஷ்டி போட்டு நீங்கள் சொல்கிற கரை வேஷ்டியோடு உட்காந்துருக்காங்க. ஆமாம். இப்போ இந்த சூழலில் இப்போ வந்து தேர்தல் வந்துச்சுன்னா, இப்போது விடுதலை சிறுத்தை சொல்லிட்டாங்க, நான் இங்கே தான் சார், நான் இங்கே தான் சரண்டர் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் வன்னி அரசோட பேச்செல்லாம் வந்து எகெயின்ஸ்ட் கவர்மெண்ட்டாகவே இருக்குது. நேற்று கூட பாமக சௌமியா வந்து மோடி அவர்களை பற்றிலாம் பேசும்போது, டீலிமிட்டேஷன் பற்றி பேசும்போது, இவர் என்ன உங்கள் டாக்டர் ராமதாஸை பற்றி பேசாமல் நீங்கள் வந்து மோடியையும் அமித்ஷாவையும் பாராட்டி பேசிகிட்டு இருக்கணும்னு அதையெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு சபாநாயகர் சொல்லிட்டாரு. இதெல்லாம் பப்ளிக் மீட்டிங்கில் பேசிக்கோங்கன்னு சொல்லிட்டு. ஸோ தாவேகா வந்து
தாங்கள் வந்து பாஜகவோடையோ மத்திய அரசோடையோ எந்த விதமான சுணக்கத்தை ஏற்படுத்தாமல் நல்லபடியாக போகலான்னு முடிவு பண்ணுறாங்க. பட் இந்த கூட்டணி கட்சிகள் கம்யூனிஸ்ட்டு, விடுதலை சிறுத்தை, காங்கிரஸ் இவர்களோட செயல்பாடு அவருக்கு திசை மாதிரி செல்ல விட்டுருமா? ஒரு 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 உதாரணம் சொல்கிறேன், அதை உடனே மறந்துடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் வந்துடுறேன். ஒரு பொண்ணு திடீர்னு பேட்டி கொடுக்குது. ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். மாதம்பட்டி சிவகுமார் 10 வருடமாக என்னை கற்பழித்தார். இல்லை 10 வருடம் எப்படி கற்பழிக்க புரியல. என்னவா இருந்தாலும் அவ்வளோ லேக்கியம் விடுங்க. அப்போது அது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 10 வருடமாக என்னை இவர் வந்து வச்சுட்டு இருக்கும்போது எனக்கு பிரச்சனையாக தெரியல. இப்போ வேற ஒரு பொண்ணு வந்துட்டா, அதனால தான் எனக்கு பிரச்சனையாக தெரியுது. கரெக்டா? இப்போ இதை மறந்துடுங்க. மே 9ஆம் தேதியிலேருந்து நான் திரும்ப சொல்லிகிட்டு இருக்கேன். ஐயா, ஐயுஎம்எல் கிட்டேருந்து வாங்கிட்டீங்க, விசிகாட்டேருந்து வாங்கிட்டீங்க, கம்யூனிஸ்டேருந்து வாங்கிட்டீங்க, காங்கிரஸ் ஏற்கனவே ஜம்ப் பண்ணி வந்துட்டாங்க, உங்கள் 120ங்கிறது முடிஞ்சு போச்சு. ஆனால் இவங்களை வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, இவங்களை மட்டும் நம்பி அரசு நடத்துனீங்கன்னா உங்களை ஒரு வேலையும் செய்ய விட மாட்டாங்க. அப்போ அதிமுகலேருந்து ஒரு 13 பேரை ராஜினாமா சொல்லி கடத்திட்டு வந்துட்டிங்கன்னா 2த்துக்கும் ஒன்றுக்கு ஒன்று பேலன்ஸ் ஆகிடும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதைத்தான் விஜய் வந்து இப்போ ட்ரை பண்ணுறாரு. நீங்கள் ஒரு விஷயம் கவனிக்க மறந்துட்டீங்க. இடைத்தேர்தல் வருது, அதுலேயாவது ஜெயிக்கட்டும்ங்கிறதுக்காக விட்டு வச்சிருக்கேங்கிற ஒரு டயலாக்கை விஜய் எதுக்கு சொன்னார்? ஆமாம், சம்மந்தமே இல்லாமல் 3 கேஸ் உங்ககிட்ட இருக்குது, குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுங்க, நக்கலாக விடுறாரு உதயநிதி. ஏன் இந்த விஷயத்தில் அமைதியை காத்தாரு? இடைத்தேர்தலில் வெற்றி பெறணும்னு சொன்னால் அதிமுகவை தேவையில்லாமல் இப்போ சொரிஞ்சு விட்டா பிரச்சனை. எல்லாமே அவங்களோட ஜெயிச்ச தொகுதி. அதிமுகவும் நாத்தாக்காவும் திமுகவும் சேர்ந்து எதிர்ப்பு நின்றுதுன்னா இந்த கியூரியாசிட்டி குறையும் போது இடைத்தேர்தலில் 9 இடத்துல 9 இடம் இல்லை 10 இடத்துக்கு போடுவார். திருச்சி கிழக்கையும் சேர்த்து இன்னும் 2 பேரை கடத்துறதுக்கு வேலை இருக்குது. அந்த தேர்தல் நடக்கும்போது இவர் 6 இடத்துல தோத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, இந்த என்டையர் பெப்பு குறைஞ்சிரும். ஆமாம். ஸோ ஒரு பக்கம் இவங்க ஏன் காண்டாராங்கன்னா, நீங்கள் கேட்ட கேள்வியில் அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படிலாம். வன்னியரசு வந்து கட்சி ரீதியாகலாம் எதிர்ப்பு தெரிவிக்கல. அவர் தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் மோடியை திட்டுவார், ஆர்எஸ்எஸ்ஸை திட்டுவார், பிராமணனை திட்டுவார். யார் வந்து நாகேஸ்வர் படத்தில் சொல்லுவார், போன ஜென்மத்தில் அந்த நாய்க்கு நான் பிஸ்கட் போட்டிருக்கேன் போல் இருக்கு, இன்றைக்கி வந்து என்கிட்ட ஆள்கிட்ட நின்றுதுங்கிற மாதிரி. இவர் ஒரு 5 ஜென்மமாக ஆர்எஸ்எஸும் பிராமணர்களும் மோடியும் ஏதோ பண்ணியிருக்காங்க. பிஸ்கட் இல்லை, ஏதோ பண்ணியிருக்காங்க. அப்போது இவர் அந்த கடுப்பில் இயல்பாக பேசுகிறார். அதுக்கும் விசிகாவுக்கும் சம்பந்தம் இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆனால் இந்த எதிர்கட்சிகள் இந்த பக்கம் அவங்க நாங்கள் தான் கொடி நடுவோம், நாங்கள் சொல்கிறது தான் விஜய் கேட்கணும்னு போது இங்கே அதிமுகவில் லூப் சரியாகிறதுங்கிறது இவங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இவரும் இடைத்தேர்தலில் தோக்க போகிறோங்கிறத தெளிவு, அதாவது என்ன நம்பிக்கை இருந்தாலும் விஜய்க்கு தன்னுடைய ஆட்கள் மேலே என்ன நம்பிக்கை இருந்தாலும் இது ப்ராப்ளமாக போகுதுங்கிறத புரிஞ்சு வச்சுருக்காரு. இது 2த்துக்கு நடுவில் பேலன்ஸ் பண்ணுறாரு. அதைத்தான் நீங்கள் பார்க்குறீங்க. இது வந்து இப்போது திரும்ப அந்த பக்கம் வந்துட்டார், அவர் சரண்டர் ஆகிட்டார். நான் அவங்க கூட தான் அப்பப்போ வந்து சொல்லுவார், நான் உங்களோட தான் இருக்கேன்னு. ஆமாம். இப்போ ஆனால் இப்போ அறிவாலயத்தோட கூடாரத்தை காலி பண்ணிட்டான்ற மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ அந்த உளுந்தூர்பேட்டை விரும்பாமல் தாங்க அங்கே இருந்தார். அதான் இப்போ வந்துட்டார். இப்போ அவருக்கும் வந்து அவர் கட்சியும் உடையக்கூடிய சூழ்நிலை. இப்போ அந்த பாலாஜியோ இல்லை வந்து ஆனூர் ஷானவாஸோ இவங்கெல்லாம் திமுக உடையாதுங்க. அங்கே ஆல்ரெடி திமுக ஆட்கள் தான் உள்ளே இருக்காங்க. சரி, வன்னியரசும் ஏறத்தாழ திமுக ஆளு தான். அமைச்சரவைன்னு வரும்போது வேற மாதிரி ஆயிடுச்சு. ஷானவாஸ் விசிகாவை பொறுத்த வரைக்கும் திருமாவளவன் ஐயா சொல்கிறது தான் நடக்குங்கிற மாதிரி ஒரு எண்ணம் திருமாவளவன் ஐயாவுக்கு இல்லைங்கிறது தான் பிரச்சனை. பட் அவரை காட்டி தான் நீங்கள் எதுவும் பண்ண முடியுங்கிற அளவுக்கு உள்ளே இருக்காங்க. அங்கே பிரியெல்லாம் போகிறதில்ல. இந்த விசிகா டேஷ்லாம் ஒன்றும் கட்சி வரப்போகிறதில்ல. உள்ளே இருந்து சாவடிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால் அப்படியே தான் தொடரும். கண்டிப்பாக. நேரத்தை ஒதுக்கி பேட்டி எடுத்து மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். நேரில் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.